அகவணக்கத்துடன் இன்றைய பொதுக்கூட்டம் ஆரம்பமாகிறது. நன்றி. உறுதிமொழி ஏற்றல். அனைவருடைய கூட்டு முயற்சியால் எல்லோருடைய நம்பிக்கையையும் பெற்று இயலாமையுடையவர்களின் வளர்ச்சிக்காக, மேன்மைக்காக, அவர்களை காப்பதற்காக, அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். நன்றி. எமது அழைப்பை ஏற்று புலப் அறக்கட்டளையின் 5வது பொதுச்சபை கூட்டத்துக்கு வருகின்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எமது அறக்கட்டளையானது அங்கத்தவர், பொதுச்சபை, நிர்வாக சபை என்ற கட்டமைப்பை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வருடமும் பொதுச்சபை கூட்டம் நடைபெற்று செயற்பாட்டறிக்கையும் வரவு செலவு விவரமும் சமர்ப்பிக்கப்படும். உலக மக்கள் தொகையில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான சிறுபான்மையினர் மதங்களைச் சேர்ந்தவர்கள் அல்ல, மாற்றுத்திறனாளிகளை என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. உலக மக்களில் சுமார் 15% ஏதேனும் ஒரு வகையில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த அமைப்பு கூறுகிறது. பிறப்பால் இயலாமையுடையவர்கள், இளவயது நோய்களால் இயலாமையுடையவர்கள், விபத்து, முதுமை, அக்கவாதம் போன்ற திடீரென ஏற்படும் நோய்களால் இயலாமையுடையவர்கள், இவை தவிர மனநோய்க்கு ஆளாகி உள்ளவர்களையும் இந்த சிறுபான்மையினர் பிரிவில் உலக சுகாதார அமைப்பு சேர்த்துள்ளது. இலங்கை அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலம் சார்ந்த பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக மருத்துவ வசதி, கல்வி வசதி, சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, பணிகளின் முன்னுரிமை, இடஒதுக்கீடு, உபகரணங்கள், பயணச்சலுகை, பொருளுதவி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இருப்பினும் மாற்றுத்திறனாளிகள் பல இடர்பாடுகளை கலைந்த பின்னரே இவற்றை அடைய முடிகிறது. எது சரியாக கணக்கிடப்படவில்லையோ அது சரியாக நிர்வகிக்கப்பட முடியாது என்று கூறுவர். தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதுபோல அத்தரவுகள் நம்பகரமானதாக, உண்மையானதாக இருக்க வேண்டியதும் அவசியமாகும். புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன, நிதி ஒதுக்கப்படுகிறது. நமது செயல் திட்டம் என்னும் சங்கிலியில் புள்ளி விவரம் என்பது பலவீனமான விடயமாக மாறிவிடக்கூடாது. இலங்கையில் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை குறித்த துல்லியமான சமீபத்திய தரவுகள் மாறுபடுகின்றன. ஆனால் 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் 8.7% மக்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்களாக இருந்தனர். அதாவது 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 1.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் என மதிப்பிடப்படுகிறது. இதில் பார்வை, நடத்தல், கேட்டல் போன்ற பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. சமீபத்திய தகவலின்படி சுமார் 9.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் 18 தொடக்கம் 60 வயதிலோ 3 லட்சம் பேர் மாற்றுத்திறனுடன் வாழ்கின்றனர். முக்கிய தகவல்கள்: 5 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 16,17,924 பேர் மாற்றுத்திறன் கொண்டவர்கள். மாற்றுத்திறனாளிகளில் 57% ஆண்கள் மற்றும் 43% பெண்கள். குறைபாடுகளின் வகைகள்: பார்வை குறைபாடு 9,96,939, நடப்பதில் சிரமம் 7,34,213, கேட்டல் குறைபாடு 3,89,077, அறிவாற்றல் குறைபாடு 3,43,689 போன்றவை. சமீபத்திய காலகட்டம் 2024 ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர பணப்பரிமாற்ற திட்டங்கள் புதிய தரவுகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகின்றன. இது எண்ணிக்கையில் மாற்றங்கள் இருப்பதை காட்டுகிறது. இலங்கையின் மாற்றுத்திறனாளிகள் குறித்த விரிவான தகவலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளிவிவர பிரிவு மற்றும் இலங்கை தேசிய மாற்றுத்திறனாளிகள் செயலகத்தின் தகவல்களை பார்க்கலாம். வலிமேற்கு பிரதேசத்தில் அன்னளவாக 800 மாற்றுத்திறனாளிகளும், கார்நகரில் அன்னளவாக 300 மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர். வளர்ச்சியடைந்த நாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த தரவுகள் அறிவியல் பூர்வமாக சேகரிக்கப்படுகின்றன. வயது, கல்வி, வருவாய், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன. அத்தரவுகளின் அடிப்படையில் பல முடிவுகளை மேற்கொண்டு உதவிகள் வழங்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஜப்பானில் சில தலைமுறையினர் மாற்றுத்திறனாளிகளாக மாறினர். அது ஒரு தேசிய பிரச்சனையாக உருவெடுத்தது. ஆனால் அப்பிரச்சனை முறையாக அணுகப்பட்டு குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டது. அவர்களுக்கு அடையாள அட்டையும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் அவர்களுக்கு தரப்பட வேண்டிய மருத்துவ சிகிச்சைகளையும் வழங்கப்பட்டன. உதாரணமாக, பார்வை குறைபாடு உள்ளவர்களும் ரயில் முறையில் தட்டச்சு இயந்திரம், பேசும் புத்தகங்கள், பேசும் கைக்கடிகாரங்கள், கல்குலேட்டர்கள், காது கேளாதவர்களுக்கு கருவிகள், இன்னும் பல்வேறு குறைபாடு உள்ளவர்களுக்கு மிக நவீன உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அவர்களது குறைபாட்டுக்கு ஏற்ப பொருளாதார உதவியும் செய்யப்படுகிறது. 30,000 ஜென்னிலிருந்து 80,000 ஜென் வரை ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகிறது. இலங்கையில் தற்போது 10,000 ரூபாய் இயலாமை உடையவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
உண்மையில் தற்போதைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் இக்கூட்டுறவு அவர்களுடைய உணவு தேவைக்கே போதாது. இந்த ஆண்டு முதல் 15,000 ரூபாய் வழங்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்தோடு வலிமேற்கு பிரதேசம் மற்றும் கால்நடை பிரதேசங்களில் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இயலாமை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு மட்டுமே அரசு உதவி கிடைக்கிறது. இதில் மற்றவர்களுக்கான மாதாந்த உதவி கிடைக்காதமையால் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். அரசு இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என கோருகிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குறையை உணராத அளவிற்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவர்களும் அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுகின்றனர். உதாரணமாக சுயதொழில் தொடர்ந்த சகலவிதமான வசதிகளும் செய்து தரப்படுகின்றன. அங்கு மாற்றுத்திறனாளிகளில் 8 பேருக்கு ஒருவரும் குறைபாடற்ற மனிதர்களில் 12 பேருக்கு ஒருவரும் சுயதொழில்களில் ஈடுபடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு சிறு பகுதிக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர் மூலம் மருத்துவம், பள்ளிக்கூடம், நூலகம், மணமகள் மன்றம், சலுகைகள், வசதிகள் இவற்றை அடைவது எப்படி என்ற தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. அவர்களுக்கான பிரத்யேக தொலைத்தொடர்பு வசதி மூலம் அவர்களது கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படுகிறது. தன்னார்வ குழு அல்லது தன்னார்வமிக்க தனி மனிதர்களின் சேவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நம் நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், சேவைகள் தரத்தை உயர்த்த ஒரு சிறந்த வழி வளர்ந்த நாடுகள் பலவற்றின் செயற்பாடுகளை ஆய்ந்தறிந்து அவற்றில் உள்ள மிகச்சிறந்த கூறுகளை நம் நாட்டுக்கேற்ப தகுந்த முறையில் வடிவமைத்துக் கொள்வதாகும். இந்த பின்னணியில் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் உரிமைகள், சலுகைகள் ஆகியவற்றை பெறுவதையும் அவர்கள் அலைக்கழிப்புக்கு ஆளாக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒரு வலைப்பின்னல் ஏற்படுத்தி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு உத்தியோகத்தர் அல்லது தன்னார்வலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் சார்ந்த தகவல்கள், உதவிகள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். உலக அறக்கட்டளையின் இலக்கு காப்பகம் உருவாக்குவது. நமது முக்கிய குறிக்கோளாக ஆதரவற்ற வயதான பெற்றோர்களால் பராமரிக்க முடியாத இயலாமை உடையவர்களுக்கான காப்பகம் அமைப்பதை குறிப்பிடலாம். கருணை உள்ளங்கள் எல்லோரும் இதற்காக உதவ வேண்டும். அரசாங்கமும் இதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும். அதற்காக சர்வதேச தொண்டு அமைப்புகள் பலவற்றை ஒன்றிணைத்து உதவிகளை பெற்று காப்பகங்களை தொடங்கலாம். இவை தவிர 2 முக்கியமான பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஒன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. மற்றொன்று, அவர்கள் மீது ஏனையோருக்கு ஏற்படக்கூடிய இலட்சிய போக்கு. இவ்விரண்டும் உளவியல் ரீதியில் தீர்க்கப்பட வேண்டியவை. இது குறித்த விழிப்புணர்வும் புரிதலும் நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் தெரிந்திருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படாத வண்ணம் அவர்கள் பிறரால் அரவணைத்து செல்லப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவர்கள் மனத்தவருக்கு பிறர் காரணமாகிவிடக்கூடாது. இதனை நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்று செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செயலாளர் அவர்கள் கடந்த வருட செயற்பாட்டு அறிக்கையை வாசித்தார். மாலை நேர வணக்கம். 2025ஆம் ஆண்டில் இந்த புனரமைப்பால் செய்யப்பட்ட விஷயம் தொடர்பாக சுருக்கமான விளக்கத்தை தரலாம் வந்திருக்கிறேன். அது முதலாவது விஷயம், 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு எங்களோட பொதுக்கூட்டம் நடைபெற்று நான் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டேன். அண்டையிலிருந்து நாங்கள் செய்த விஷயங்களை நாங்கள் போட்டிருக்கு நான் சுருக்கமாக விளக்கப்படுத்துகிறேன். முதலாவது 2025ஆம் ஆண்டு தை மாதம் 25ஆம் தேதி பள்ளிக்கூடம் 1ஆம் வகுப்புக்கு போகிற பிள்ளைகளுக்கான 1ஆம் ஆண்டில் கற்க உள்ள 3 பாடசாலைகளை சேர்ந்து 31 மாணவர்களுக்குரிய புத்தக பைகளை வழங்கியிருந்தோம். அதே மாதிரி வீடு கைப்பற்றப்படுவதை தடுக்க நிதியுதவி, அதாவது அராளிகளை சேர்ந்த புஷ்பராணி குடும்பத்திற்கு 31,400 ரூபாய் கொடுத்து வீடு வாங்கின கடனுக்கான வீடை கட்ட முடியாமல் இருந்ததால் அந்த குறிப்பிட்ட தொகையை வழங்கி அந்த வீட்டை நாங்கள் காப்பாற்றி கொடுத்த மாதிரி ஒரு செயற்பாடு செய்தவங்க மாற்றுத்திறனாளி பிள்ளை இருக்கிறபடியால். அடுத்த இந்த கஷ்டப்பட்ட ஐட்ரி சோஃபியா சொல்யூஷன் கொழும்பு நிறுவனத்தால் 100 கிலோகிராம் அரிசி வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிறந்த தினத்தை முன்னிட்டு 4/4/2025
2005ஆம் ஆண்டு லண்டனில் வசிக்கும் செல்வன் ரொசான் சிவகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு சிற்றுண்டிகளை வழங்கியிருக்கிறார். அவரது மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். இது அந்த மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட விஷயம். அடுத்ததாக நாங்கள் புலர் அறக்கட்டையாரும் மாதாந்த கொடுப்பனவாக 5000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த கொடுக்கப்பட்ட பயனாளிகளின் விவரங்கள் அதில் போடப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் செல்வி கட்சக நிவேதா அவர்களுக்கு 5000 ரூபாய், திரு ஏரம்பு கண்ணதாசன், ஏரம்பு கரிதாசன், செல்வன் மங்களேஸ்வரன் டினுசான், செல்வன் பாலசுப்ரமணியம் சுலக்சன், செல்வி ஜசிந்தன் பவன்ஜா, செல்வி மகாலிங்கம் நிரோஜினி, செல்வி சாந்தகுமார் கோபிஷா, செல்வி ஐக்கரன் காருண்யா, செல்வி நாகராசா சசிகலா, இந்த 10 பேருக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வீதம் பணம் வைப்பு விடப்படுது. அதே மாதிரி எங்கள்கிட்ட நன்கொடையாளராக சேர்ந்த காசுல 30 லட்சம் ரூபாய் நிலையான வைப்பில் பிக்ஸ் டிபாசிட்ல போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக வீட்டு திட்ட பணிகளை பூரணப்படுத்த உதவி கோரல். அந்த வகையில் 20/6/2025 வெளியிடப்பட்ட காணொலி கோரிக்கைக்கு அமைவாக மாரிசங்குடல் உயரக்குளத்தில் வசிக்கும் சிவானந்தராசா லக்சன், வாய் பேச முடியாதவர், மகனும் வாய் பேச முடியாதால், மனைவி இதயநோயாளி. இந்த குடும்பத்துக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் வீடு திட்டம் கிடைச்சது. வீடு கட்டும் பணிகளை நிறைவு செய்ய மேலும் 7.5 லட்சம் ரூபாய் கோரியிருந்த அந்த நேரத்தில் எங்களோட காணொலியை பார்த்து உதவி செய்து அந்த குடும்பத்துக்கான வீட்டு வேலைகளை முடிவு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். அதில் 10 பேர் நன்கொடையாக கொடுத்திருக்கிறோம். அடுத்தது சிற்றுண்டி வழங்கப்பட்டது. சுழிபுரம் கிழக்கை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரர் திருமதி ராசையா நல்லம்மா அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 26/6/2025 மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்ப பிள்ளைகளுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. அதே போல பிறமீங்காம் 2016 உதவும் கரங்களின் ஊடாக காரநகரில் புதிய தண்ணீர் தாங்கி பொருத்தி பழுதடைந்திருந்த மலசல கூடத்தினை மீள புனரமைப்பு செய்திருக்கிறோம். அதே போல ஐத்ரி சொஃபியார் சொல்யூஷன் பிவிடி அவங்க நிறுவனத்தின் மூலமாக புதிய செயற்கை கால மாற்றத்துக்கான உதவிகளையும் எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் டென்மார்க்கை சேர்ந்த ஐங்கரன் சிவகுமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 21/7/2025 விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு சிற்றுண்டிகளும் பிஸ்கட்டும் வழங்கி வைக்கப்பட்டது. அதே மாதிரி 31ஆம் நாள் நினைவாக அத்தியாவசிய பொருட்கள் சுழிபுரங்களுக்கு பிறப்பிடமாகவும் சுதுமலை மற்றும் பிரான்சை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரர் திருமதி ராசாத்தி மகாதேவ அம்மையாரின் 31ஆம் நாளை முன்னிட்டு 30/7/2025 விசேட தேவையுடைய குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேருக்கு 5 ரெஸ்டமோட் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அடுத்ததாக காரநகருக்கு புலர் அறக்கட்டளையின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் 12/8/2025 J42 J46 கிராம சேவை பிரிவுகளுக்கு நேரடியாக புலர் அறக்கட்டளை நிர்வாகிகள் போய் சமூக சேவை உத்தியோகர்கள் அபிவிருத்தியோடு சேர்ந்து அந்த குடும்பங்கள் சம்பந்தமான விஷயங்களும் பார்வையிட்டிருக்கிறோம். அதே போல 26/8/2025 பிறந்த நாளை முன்னிட்டு 5 ரெஸ்டமோட் போன்ற பொருட்களை கௌரி தேவி சுழிபுரங்களை அவர்கள் இந்த கஷ்டப்படுற மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு வழங்கி வச்சிருக்கிறோம். அதே போல பர்மிங்காம் 2016 உதவும் கரங்கள் அமைப்பால் விசேட தேவையுடைய குடும்பங்களுக்கான அத்தியாவசிய குடிநீர் வழங்கல் சேவையையும் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் வருடாந்தம் செய்த மாதிரி புலர் அறக்கட்டளை நன்கொடையாளர்களை கௌரவிக்கிற வருடாந்த மரக்கன்று வழங்கும் நிகழ்வும் 10/10/2025 மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மரக்கன்று வழங்கும் நிகழ்வு சங்கான பிரதேச செயலகத்திலையும் வழங்கப்பட்டது.
காரண பிரதேச செயலகத்திலே வழங்கப்பட்டது. அதே மாதிரி எங்களோட புலரமைப்புன்ற செயற்பாடு நடைபெற்ற முதியோர் சங்கத்திலே நாங்கள் இந்த மரக்கன்றுகளை 3 கட்டங்களாக பிரித்து கொடுத்திருக்கிறோம். அதேபோல் பூலோகதேவி அறக்கட்டளையின் ஊடாக இலவச மருத்துவ முகாம் ஒன்று காட்டுக்குளம் பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்றது. அதேபோல் 25/9 நவீன மலசல கூடம் பூரணப்படுத்தப்பட்ட உதவி ஒன்று செய்யப்பட்டது. ஏற்கனவே வேலை ஆரம்பிச்சு கொண்டு வந்த நேரத்தில் அதை முழுமையாக பூர்த்தியாக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோட அமைப்பினூடாக லயன்ஸ் கழகம் அதுக்கு நிதியுதவி செய்திருக்கிறோம். அதேபோல் புலர் அறக்கட்டளையின் நன்கொடையாளர் கௌரவிப்பு 10/10 செய்யப்பட்டது. அதேபோல் திருப்பவும் பூலோகதேவி அறக்கட்டளை மூலமாக தொல்புறம் மேற்கில் குடிநீர் வழங்குவதற்கு உதவி செய்யப்பட்டது. 25/10/2025 சங்கானையை பிறப்பிடமாகவும் சுழிபுரம் கிழக்கு மற்றும் பிரான்சை வசிப்பிடமாக கொண்ட அமரர் செல்லத்துறை தவமணி அம்மையாரின் 31ஆம் நாள் நினைவாக இயலாமையுடைய 14 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேருக்கு அரிசி பருப்பி சோயாபீன் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கப்பட்டது. அதேபோல் இயற்கை அனர்த்தம் காலத்திலையும் அத்தியாவசிய உதவி வழங்கப்பட்டிருக்கு. இது 1/12/2025 சிறுவர்களுக்கான 50 லட்சோஜன் மாப்பட்டிகளும் 50 சமபோசா பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கு. அங்கே இந்த நன்கொடை செய்த நன்கொடையாளர்கள் பெயர் போடப்பட்டிருக்கு. செல்வி மதுரா சௌமா டென்மார்க், சுழிபுரம் பூலோகதேவி அறக்கட்டளை, அமரர் கிருஷ்ண நவரத்தினம், இந்த 3 பேரும் நன்கொடையாளர்களாக இருந்திருக்கிறோம். அதேபோல் வருடம் செய்கிற மாதிரி 3/12/2025 எங்களோட சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வும் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. சத்தியமனை நூலகம் மூலமாக மூலாய் சைவப்பிரகாச வித்தியாலய விசேட தேவைக்குரிய மாணவர் பிரிவிற்கு 80,000 ரூபாய் புலர் அறக்கட்டளையால் வழங்கப்பட்டிருக்கு. அதேபோல் சுழிபுரம் புலோகதேவி அறக்கட்டளையினால் விபத்தில் சிக்கிய பாடசாலை மாணவிக்கும் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. அராலி சரஸ்வதியை சேர்ந்த ஒரு மாணவிக்கு இந்த உதவி கிடைக்க போயிருக்கு. அதேபோல் பிரான்ஸ் மகளிர் சங்கம் மூலமாகவும் காரநகரில் விசேட தேவையுடைய குடும்பங்களுக்கு அனர்த்த நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 25 குடும்பங்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதேபோல் கட்டில் மெத்தை என்பன வழங்கி வைக்கப்பட்டது. வடலியடிப்பை சேர்ந்த கந்தசாமி சிவானந்தராஜ் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு பொன்னொழி நகர் கூலாயை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இந்த உதவி போயிருக்கு. அதே போல் இன்னொருவருக்கும் அந்த உதவி கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயம் நாங்கள் காட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு நாங்கள் செய்த செயற்பாடுகளின் ஒரு சாராம்சமாக தான் இருக்கு. இவ்வளவு வாசிந்தா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தேவை. நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். மேலதிகமான விஷயங்கள் விரிவாக இருக்கு. இந்த தருணத்தில் நான் செயலாளர் இருந்தாலும் சில நேரங்களில் நிகழ்ச்சிகளுக்கு வர முடியாத சிச்சுவேஷன். அந்த நேரத்திலையும் எல்லாரும் இணைந்து இந்த வேலைகளை கொண்டு சென்றவை உண்மையிலே சிறப்பான விஷயம். ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு திட்டங்களை செய்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் நிதி பிரச்சனை இருக்கு, நேர பிரச்சனை இருக்கு. அவ்வளோத்தையும் சமாளித்து இவ்வளவு தூரம் செய்தது உண்மையிலேயே இந்த புலர் அறக்கட்டளைக்கு இந்த நிர்வாகிகள், நன்கொடையாளர்கள், நலன்பிரிப்புகள் என்ற ஆதரவு தொடர்ச்சியாக இந்த ஆதரவுகளை கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். புற அறக்கட்டளையின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை 1/1/2025 தொடக்கம் 31/12/2025 வரையான வரவு செலவு சுருக்கமான அறிக்கை. 1/1/25 ஆரம்ப வங்கி மீதி 3,31,760. நிலையான மேற்கொள்ள 25 லட்சம் ரூபாய்க்கான 4 மாத வட்டி 66,403 ரூபா. 2026ஆம் ஆண்டு சேர்ந்த மொத்த நன்கொடை 18,64,223 ரூபா. சேமிப்பு கணக்குக்கான மாதாந்த வட்டி 9,265 ரூபா. சத்தியமணி மூலாய் சிவபிரகாச வித்யாசலை விசேட சேவை பிரிவுக்கு வழங்கிய நன்கொடை 80,000 ரூபா. மொத்தம் 23,51,651 ரூபா. செலவு ஜாப்பு பிரதி எடுத்தது, அழைப்பிதழ், கடிதங்கள் போன்றதற்கான செலவு 3,950. 8 பேருக்கான மாதாந்த 12 மாதத்துக்கான கொடுப்பனவு 4,80,000 ரூபா. 2 பேருக்கான 10 மாத கொடுப்பனவு 1,00,000 ரூபா. தெய்வேந்திரம் புஷ்பராணி குடும்பத்துக்கு வீட்டு கடன் செலுத்தியது 30,400 ரூபா. மாற்றுத்திறனாளிகள் நாள் மொத்த செலவு 106,600 ரூபா. சத்தியமணி நூலகம் மூலாய் சிவபிரகாச வித்யாசலை விசேடத்தவை பிரிவுக்கு வழங்கிய நிதி 80,000 ரூபா. சேமிப்பு வட்டிக்கான பிடித்து வைத்தல் வரி 345 ரூபா. மொத்த செலவு 8,01,295 ரூபா. நிலையான வைப்பில் கிட்ட காசு 5 லட்சம் ரூபா. இறுதி மீதி 10,50,356 ரூபா. நன்றி. பிரச்சனை இல்லை. சேக்காட்டுகள் ஓகே. வரவு செலவு விவரம் ஆட்சேபனையம் தொழில் இருக்கிற மாதிரி மறைக்கிறேன். சரி, சின்ன சுருக்கமான விவரம். கடந்த 4 ஆண்டுகள் 3 மாதத்துக்கான தொகுப்பு இருக்குது. 10/10/2021 31/12/2022 வரை நமக்கு 60 நன்கொடையாளர்களிடமிருந்தும் வங்கி நிலையான வைப்பு வட்டி சேமிப்பு கணக்கான மாதாந்த வட்டியும் மொத்தமாக 21,59,208 ரூபாய் கிடைக்கப்பட்டது. அதே காலப்பகுதியில் மொத்த செலவு 4,20,915 ரூபாய். 1/1/2023 தொடக்கம் 31/12/2023 வரை நமக்கு 33 நன்கொடையாளர்களிடமிருந்தும் வங்கி நிலையான வைப்பு வட்டி சேமிப்பு கணக்குக்கான மாதாந்த வட்டியும் மொத்தமாக 15,46,150 ரூபாய் கிடைக்கப்பட்டது. அதே காலப்பகுதியில் மொத்த செலவு 5,42,680 ரூபாய். 1/1/2024 தொடக்கம் 31/12/2024 வரை நமக்கு 22 நன்கொடையாளர்களிடமிருந்தும் வங்கி நிலையான வைப்பு வட்டி சேமிப்பு கணக்கான மாதாந்த வட்டியும் மொத்தமாக 7,59,316 ரூபாய் கிடைக்கப்பட்டது. அதே காலப்பகுதியில் மொத்த செலவு 6,59,310 ரூபாய். 1/1/2025 தொடக்கம் 31/12/2025 வரையான நமக்கு 35 நன்கொடையாளர்களிடமிருந்தும் வங்கி நிலையான வைப்பு வட்டி சேமிப்பு கணக்கான மாதாந்த வட்டியின மொத்தமாக 20,19,890 ரூபாய் கிடைக்கப்பட்டது. அதே காலப்பகுதியில் மொத்த செலவு 8,01,295 ரூபாய். எங்களோட வங்கி விவரம் ஜோயிடேக்கும் 3 பேர் பழைய உபதலைவர், உபசெயலாளர் மற்றது பொருளாளராக இருக்கிற சிவந்தேவன், பட்ரசிங் பரணிதரன், பாலமூர் முருகன் ஆகிய பேரில் இருக்குது. அந்த எக்கனாமிக் விவரங்கள் போட்டிருக்கிறோம். அதோட தன்னிலமற்ற பொதுநலம், தடமாட்டமில்லாத நம்பிக்கை, குறைகள் இல்லாத கூட்டு முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். அதில் நான் என்பது நாமாக மாறும்போது தொடங்கப்படும் கூட்டு முயற்சிகள் மாபெரும் வெற்றிகளை தரும். ஏதாவது நடக்கும் அல்லது யாராவது செய்வார்கள் என்று காத்திருப்பதற்கு பதிலாக ஒரு மாற்றத்தை உருவாக்க மக்களை நாம் தான் ஊக்குவிக்க வேண்டும். இந்த கருத்தரோட இந்த
என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். சூரன் சார் நீங்கள் சொல்லுங்கள். எஸ் கரெக்ட். அனைவருக்கும் வணக்கம். நிலவை தலைவராக நடத்தி கொண்டிருந்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உங்களது புலரமைப்பில் கலந்து கொண்டுள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். உண்மையிலேயே புலர் அறக்கட்டளை தொடங்கிய காலப்பகுதியிலிருந்து இந்த அறக்கட்டளையுடன் பயணித்து வருகின்றோம். அவர்களுடைய செயல் திட்டங்கள், குறிப்பாக அதன் தலைவர் அவருடைய செயல் திட்டங்கள் உண்மையிலேயே நமக்கே பிரமிப்பாக இருக்கின்றது. அவருடைய சிந்தனை எல்லாமே இந்த சிறுதொகையுடைய குடும்பங்களை வலுப்படுத்தும் நோக்கில் தான் ஆரம்பித்த நோக்கம் சிதறாமல் செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இரவு பாலாக சிந்தித்து ஒவ்வொருவருடன் தொடர்பு கொண்டு சரியான உதவிகளை வழங்கி வருவது கிராம மட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கின்றது. நமது அரசாங்க நிதி கிடைக்கப்பெற்றாலும் அவர்களுடைய இதர தேவைகளை நிறைவேற்றுவது மிகுந்த சிரமமாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் செயலாளர் வாசித்த உதவி திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் சரியான பயனாளிகளை தெரிவு செய்து அது சரியாக பயன்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அவருடைய ஒரு பழக்கம் உண்மையிலே யாரிடமிருந்து தகவல்களை பெற்றாலும் நேரடியாக எந்த காலப்பகுதியோ மழையோ வெயிலோ எந்த காலப்பகுதி என்றாலும் நேரடியாக சென்று தன் கண்ணால் பார்த்து அதன் பின்னர் முடிவெடுத்து இந்த செயல் திட்டத்தை நடைமுறை வருகின்றார். அதற்கு உண்மையிலே காரணம் அவரை நம்பித்தான் கூடுதலான நன்கொடையாளர்கள் இந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் இதில் பார்க்கும் பொழுது எங்களுக்கான செலவுகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. நன்கொடையாளர் எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு செல்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இந்த செய்தி வெளிநாடு வாழ்நர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் இது இல்லை. இந்த புலர் அறக்கட்டளை உருவாக்கியதில் நோக்கம் எதிர்காலத்தில் தாய் தந்தையை விட்டு பிரிந்த நிலையில் இருக்கின்ற இந்த சகோதரர்கள் தாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் அவர்களுக்குரிய வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் இறுதி வரை சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த அறக்கட்டளையின் செயற்பாடு அமையப் போகின்றது. அதற்கு பெருமளவான நிதி தேவையாக இருக்கின்றது. அதற்குரிய ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற காலத்தில் தவணையால் அது உண்மையிலே ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொரு முறையும் அது தொடர்பாக பல இடங்களை பார்வையிட்டு கலைத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த திட்டம், அதாவது இந்த புலர் அறக்கட்டளை செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். அதற்கு எங்களை போன்ற உங்களை போன்ற நண்பர்கள் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக தொடர்ந்து இருக்க வேண்டும். உண்மையில் எங்களை பொறுத்த மட்டும் இந்த புலர் அறக்கட்டளையால் மிகுந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். எனது பிரதேசத்தில் இருக்கின்ற அயல் பிரதேசத்தில் இருக்கின்ற எங்கள் கண்ணில் எத்தப்படுறவர்களுக்கு சரியான முறையில் இந்த உதவிகள் கிடைக்கப்படுகின்றது. தொடர்ந்து இவ்வாறான உதவிகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே மேலும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களோட சிறந்தவர்களுடைய தேவைப்பாடுகளை அதை நாங்கள் விண்ணப்பித்து தொடர்ந்து நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது எங்களுக்கும் இந்த உதவி திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் என கூறி வெளிநாடு வாழ் நண்பர்கள் தொடர்ச்சியாக இந்த புலர் அறக்கட்டளைக்கு நிதியுதவிகளை வழங்க வேண்டும். சரியான முறையில் இந்த செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது என்பது எங்கள் அவதானத்தில் இருந்து தெரிகின்றது. எனவே தொடர்ந்து இந்த புலர் அறக்கட்டளையோடு அனைவரும் பயணிப்போம் என கூறி சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
புலர் அறக்கட்டளையினுடைய தலைவர்களே, அதே மாதிரி நிர்வாக உறுப்பினர்களே, ஏனைய அங்கத்தவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த புலர் அறக்கட்டளை அமைப்பானது கடந்த 5 வருடங்களாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. உண்மையில் விசேட தேவையுடைய மற்றும் அங்கவினர்களாக உள்ளவர்களுக்கு இந்த அறக்கட்டளையினுடைய பணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே எமது கிராம உத்தியோகத்தர் இது பற்றிய சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். யாருக்கு எந்த நேரத்தில் உதவி தேவை என்பதை சரியாக அறிந்து அந்த உதவிகளை பெற்றுக் கொடுப்பதில் இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் மிகவும் உன்னிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றமையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புலர் அறக்கட்டளை அமைப்பினை ஒரு சர்வதேசமயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த அறக்கட்டளை அமைப்பினை ஒரு உலகளாவிய ரீதியிலே எல்லோருக்கும் அறியக்கூடிய வகையில் நாங்கள் இதனை ஊடகங்களினூடாக வெளியே கொண்டு போவதற்காக அன்பளிப்புகள் அதே போன்று நிவாரணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த அமைப்பினை நாங்கள் வெளி உலகிற்கு இப்பொழுது இருக்கின்ற நிலையில் பார்க்க இன்னும் கூடுதலாக வெளி உலகிற்கு தெரியப்படுத்தி இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகளை அவர்களுக்கு அறிய செய்து அதனூடாக கூடுதலான அன்பளிப்பு அதே போல இந்த சேர்த்து இயங்கக்கூடிய வகையில் வெளிநாட்டு உறவுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய அல்லது பேண வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலங்களில் அதை நாங்கள் செய்ய வேண்டும் என கூறி எனக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக வாய்ப்பு தந்தமைக்காக நன்றியை கூறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த புலர் அறக்கட்டளை நிதியமானது நமது தலைவர் தேவகுமாரன் அவர்களால் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவரின் விடாமுயற்சியும் அவரின் முழு அர்ப்பணிப்பும் தான் இந்த அறக்கட்டளை இவ்வளவு காலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். இந்த அறக்கட்டளையின் மூலமாக சிறந்த ஒரு பலனை சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளும் தாய்மார்களும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறக்கட்டளை நிதியத்தின் செயற்பாடுகள் விஸ்தீகரிக்கப்பட வேண்டும். இதற்கு அன்பளிப்புகள் அல்லது நன்கொடை வழங்குவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்காக வெளிநாட்டு உறவுகளும் இந்த எமது ஊர் உறவுகளும் இதற்கான நன்கொடைகளை வழங்க வேண்டும். இதன் மூலமாக இந்த நிதியமானது தனது செயற்பாட்டை விஸ்தீகரித்து எல்லா விசேட தேவையுடைய மாணவர்களும் விசேட தேவையுடைய பிள்ளைகளும் இந்த பலனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனை முன்னின்று வழிநடத்தி கொண்டுகின்ற தலைவர் தேவகுமாரன் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். அவருக்கு எப்போதும் எமது உதவிகள் இருக்கும். நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது அவரோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கணும் என்று கூறிக்கொள்கின்றோம். இந்த புலர் அறக்கட்டளையினுடைய தலைவர்களுக்கும் மற்றும் சக உறுப்பினர்களுக்கும்
இந்நேர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற என்போந்த சக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த புலர் அறக்கட்டளையானது உண்மையிலே இந்த நலிவுற்றோர் என்று சொல்வதை விட மிகவும் வறுமையில் வாடுகின்ற குடும்பங்களை நோக்கி ஒரு பயணமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலும் எங்கள் சங்கானை பிரதேச செயலகத்தில் நான் தற்போது கடமையாற்றி கொண்டிருக்கின்ற காலத்தில் எங்களுடைய தேசிய விளைவிப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்ட வீடுகளுக்கு உண்மையே அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற உதவித்தொகையினை பெற்று சில வீடுகளை கட்டுகின்ற போது நடைமுறையிலே விலைகள் மாற்றங்கள் ஏற்படுவதால் அது முழுமை பெறாமல் சில இடர்களில் சந்திக்கின்ற போது வறுமையிலும் அதிலே நலிவுற்றோர் என்ற அடிப்படையினை எடுத்துக்கொண்டு எங்களுடைய புலர் அறக்கட்டளையினுடைய தலைவரை நான் சில உதவிகளை கேட்டபோது உண்மையிலே அவர் தன்னால் இயலாத என்ற ஒரு வசனத்தை சொல்லாமல் நீங்கள் சுரேஷ் அவர்களுடைய இந்த கோரிக்கை கடிதங்களை பெற்று எனக்கு தாமும் நான் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளிடம் அதை சமர்ப்பித்து அவர்களிடமிருந்து நான் உங்களுக்குரிய உதவிகளை பெற்றுத்தருவதற்கு நான் முன்வருவேன் என்று சொல்லுகின்ற பட்சத்தில் நான் அவர்களுடைய வறுமையினை கடிதமாக எழுதி கிராம சேவையாளர் உத்தியோகத்தினுடைய சைன்களை பெற்று உண்மையிலே அவர்கிட்ட கொடுத்துன்ற போது நான் நெஞ்சனி வேண்ட அமைப்பு கூடாக சில இப்படி வருமோ என்ற இதிலே முதலாக சித்தங்கனியிலே அவர்களுக்கு மனசலப்புறம் கட்ட முடியாமல் இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் கூடாக ஒரு 3 லட்சம் ரூபாய் காசினை 2 லட்சம் ரூபாய் அந்த காசினை உண்மைய வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளிடம் இந்த பெற்று அதுக்குரிய தொகையினை கட்டமாக கொடுத்து அவற்றை வேலை திட்டங்களை முழுமை பெற்று கொடுத்தது. அதே மாதிரி இப்போ தற்போதும் வட்டு தேர்க்கின்ற கிராமத்திலே ஒரு நலிவுற்ற ஆக்கள் என்று சொல்றதை விட உண்மையாக வறுமை, சரியான வறுமை, அவர்கள் அன்றாடம் சாப்பிடுவதற்கு இயலாத, ஆனால் அவற்றை இந்த ஐயாவும் அம்மாவும் ஒரு மகனும் ஒரு மகனும் இருக்கின்ற அந்த அவற்ற வாழ்க்கையிலே அவை நாளாந்த சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்கிற போது ஒரு 10 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டத்தை கொடுத்திருந்தோம். அதில் இந்த டொய்லெட் வேலையை செய்ய முடியாமல் இருக்கிற போது எங்களோட பொருளாதார அறக்கட்டளை மூலமாக நான் கோரிக்கையை விட்டு எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய திட்டமிடல் பணிப்பாளரிடம் நாங்கள் அதுக்குரிய கோரிக்கையை கேட்டு அவர்கள் சிவாசன அடிப்படையிலே அவர்களுக்குரிய கொடுப்பனவு அண்மையிலே முதலாவது 50,000 ரூபாய், 2வது முறையாக இன்னொரு 50,000 ரூபாய் கொடுத்து அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல வேலை திட்டங்களை இவை செய்வதற்கு இங்கே இருக்கின்ற வருமானம் போதாது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் தான் அந்த இதுக்குரிய மக்களிப்பை செய்ய வேண்டும். இன்னும் மேலும் மேலும் இவைக்குரிய உதவித்தொகை கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் விரிவுபடுத்தி எங்கெங்கே அவற்ற வறுமையினை சென்று அடையும் என்பதனை நான் எந்த அச்சமும் இல்லாமல் நான் எனக்கு சொல்கிறேன். இன்னும் ஒன்று அராலி கிழக்கிலே சிவருபன் ஜிஎஸ் இருக்கிறார். அவர் ஏற்கனவே அந்த கிராமத்தில் வேலை செய்தபடியால் 1999ஆம் ஆண்டு எடுத்த ஒரு கடனை திருப்பி செலுத்தி இல்லாமல் இன்று வரையும் இருந்தார். அவங்கள்ட்ட பேரப்பிள்ளை மகள் எல்லாம் இந்த வாய் பேச முடியாது ஒரு ஆள் இந்த உள்ளே அங்கவீனமாக இருக்கின்றார். அவர்களுடைய லோனை கட்ட முடியாமல் நீதிமன்றம் செல்கிற அளவுக்கு கூடி வந்துவிட்டது. ஆனால் அதை நான் அந்த அறக்கட்டளை கூட இவர்கிட்ட கேட்டு அதுக்குரிய தொகையை வாங்கி அவங்களை இன்றைக்கு அந்த கடனாளி இல்லாமல் செய்வதற்கு காரணமாக இருந்த புலரக்கட்டளை இந்த அண்ணன் எங்களுக்கு சரியான அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த தருணத்தில் செய்த உதவினால் இன்றைக்கு அந்த குடும்பம் கடனாளி இல்லாமல் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு மன சந்தோஷமும் நாங்கள் செய்கின்ற ஒரு ஆத்மீக ஒரு நாடகம் சொல்லலாம். அந்த வகையிலே இந்த அறக்கட்டளைக்கு இன்னும் மேல மேல எங்களுடைய பணம் இவைக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாங்களும் சிறந்த ஒரு பயனாளிகள் அடைய வேண்டிய ஆக்களை இனங்கண்டு கொடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய சக உத்தியோகத்தர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் அதுக்குரிய பன்னெண்டு கொடுத்தால் அவங்களோட வேலை திட்டங்கள் மிக விரைவாக நாங்கள் அதுக்குரிய சப்போர்ட்டை நாங்கள் செய்து கொடுப்போம் என்று இந்த தருணத்தை சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த எனக்கு புலர் அறக்கட்டளை தலைவர்களுக்கும் சக உத்தியோகர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன். நன்றி. நன்றி. இந்த புத்தாண்டு பிறந்த நேரத்தில் அமைப்பு உருவாகி இருந்தது முன்னோடி என்று சொல்லி
அவையர் வந்து சில வேலைகளை ஒருங்கிணைத்து தர சொல்லி கேட்ட இடத்துல வட்டு தெற்கு வட்டக்கோட்டையில் இந்த மலசலகுணம் பூரணப்படுத்துறதுக்கான உதவியும் பொன்னாலையில் 3 விசேடதனுடைய பிள்ளையார் அதனுடைய ஜிஎஸ் சிவனந்தான் அந்த தகவலை தெரியப்படுத்தியிருந்தவர் டிசம்பர் 3ஆம் தேதி நிகழ்ச்சிகளுக்கு வந்திருந்தவர். அப்புறம் அதை முடித்து போட்டு அடுத்த நாளில் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை அமௌண்ட் உடைஞ்சு போச்சு பாவிக்கிறாங்க 3 உடைஞ்சிடறாங்க எல்லாம் 30 பேரோட 70 நடமாட மாட்டோம். அப்புறம் அவசர என்ன செய்யலான்னு கொஞ்சம் யோசிச்சு போட்டு முடிஞ்ச அளவுக்கு முடிவு செய்வோம். இல்லாட்டியும் நம்ம பொருளாதாரத்தை என்ன சேர்ந்திருக்கிற காசு என்னென்ன செலவழிக்க படியாக இருக்க முன்னோடி என்ற அமைப்பு இப்படி தங்களால் இந்த மனசில் குணப்புறப்பு செய்ய கொண்டு வந்திருக்கிறது. என்னென்னா இந்த செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மனசில் குணம் இல்லையா யாழ் மாவட்டத்துக்கு. அந்த செய்தியை பார்த்துட்டு அதை நாங்கள் 3000 கட்டி முடிக்க முடியாது குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகள் செய்து முடிப்போம் என்று சொல்லி வலிக்கிட்ட இடத்துல இப்போ இந்த பொன்னால 3 விசேடதனுடைய பிள்ளைகள் இந்த மனசில் உடம்பு உடனடியாகவே பூரணப்படுத்தி கிட்டத்தட்ட 1,70,000 ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம். புது கமர்ட் படிச்சிருந்த பிளாட்டை புதுசாக போட்டிருக்கிறோம். அதோட வெள்ளியூர் பைப்பில் ஒரு சின்ன சாஞ்சி 2 பேருக்கு வந்து நேரில் பேலன்ஸ் இல்லை. இப்போ என்ன மாதிரி டக்கல் கொடுத்து போடும். அதே 2 பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னதால் வெள்ளியூருக்கு தலை பிடிக்காமல் இருக்கிறதுனால அதே ஒன்று செய்து கொடுக்க இருக்கிறோம். அதோட எனக்கு ஒரு வீழ்ச்சியார் எல்லாம் பலதாக போயிட்டு அதே பலதாக நம்முடைய ஆசை வச்சு இப்போ போனோம். இப்போ சிட்டி மெடிக்கலோட குடும்பத்தில் இருந்தால் வளர்க்க கேட்டது அடிக்கடி பலதாகி கொண்டிருக்குது. அன்றைக்கி வருஷம் அரசாங்கத்தின் உதவியால் ஒரு வீழ்ச்சியாக கிடைக்குது. 3 பேர் அதை கெரியா பலதாக அவைக்கு வீழ்ச்சியாக அவசரம் மக்கள் இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும். எங்களால் முடிந்த முயற்சியை செய்வோம். எல்லோருக்கும் எங்களுக்கு இதுவரை 183 நன்கொடையாளர்கள் வந்திருக்கிறோம். மேலே அவர்களுக்கு அவையெல்லாம் எங்களுக்கு வெளியில் தெரியாது. அவளை பற்றி பெருசாக வந்து பேரும் தெரியாது. நாங்கள் வீடியோவில் பற்றி சொல்கிறது பெருசாக இல்லை. ஆனால் இந்த ஆணிவேல் வந்து சொல்லிவிடும். ஒரு பெரிய மரத்தின் ஆணிவேல் வந்து எங்களோட நன்கொடையாளர்கள்லாம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சிறந்தாழ்த்தி நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எல்லோருடைய ஆதரவோடையும் புலர் அறக்கட்டளை தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் வெற்றி பெறும். உங்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றி.